குருஜி வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இப்போது ஆனி மாத ராசி பலன், இது சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் எப்படி இருக்கும்? முதற்கண் நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானோட பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் ஆனி மாதம் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருந்தார். ரிஷபராசியில் இருக்கும்போது ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை யாருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே சனியோட பார்வை விழுந்துட்டு இருந்தது. இப்போ அவர் மிதுன ராசிக்கு வரப்போகிறார். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு புதன் நட்பு தான். சூரியனுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பகைன்னு சொல்ல முடியாது. அதேமாதிரி இவரோட நட்சத்திர சஞ்சாரமும் இந்த திருவாதிரையில் வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி மிருகசீரிஷம், புனர்பூசம் ரெண்டுமே அவருக்கு நட்பு கிரகங்களோட நட்சத்திரம் தான். அந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா விஷயத்திலுமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஏன்னா முதல்ல சனி பகவானோட பார்வையிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார். அதனால் உலக அளவில் இருக்கிற சில பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக ஓயும். அதேமாதிரி அரசியல் ரீதியாக, ஏன்னா சூரியனாலே அரசியல் அங்கே வந்துடும், அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றங்களை சந்திக்கும். மாற்றங்கள்னால் இதுவரைக்கும் இந்த பிரச்சனைகளை சந்தித்த சில கட்சிகள் பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். சரி, ஓரளவுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தான் சொல்கிறேன். மற்றபடி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற கிரகங்களோட சஞ்சாரம் வச்சு தான் நம்ம இந்த தமிழ் மாத பலன் சொல்கிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த சூரிய பகவான் ஆனி மாத ராசி பலன்கிறதுல வரும்போது மிதுன ராசியில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பார்ப்போம். மேஷராசி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புனிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி. அதாவது இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாத மற்ற கிரக நகர்வுகளை வச்சு இந்த சூரிய பகவான் என்ன பலன்களை கொடுக்கும்? இந்த மேஷராசினியர்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 7.5 சனி வந்ததுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் இதுதான் பிரச்சனை தான். பட் இப்போ குரு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 4ஆம் இடத்துல இருக்கார். ஆமாம். அது 2வது கேது 5ஆம் இடத்துல இருக்கார், சூரியனோட இடத்துல இருக்கார். அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு, உத்தியோக ரீதியாக, தொழில் வியாபார ரீதியாக இருக்குது. சரி, இந்த சூரியன் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்தது ரொம்ப விசேஷம்தான். ஆனால் சனியோட பார்வையை வாங்கினாலும் இவங்களுக்கு ஒன்றும் பொருளாதாரம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ அவர் 2ஆம் இடத்தை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம் எல்லாமே அதுதான். அப்போ அந்த இடத்துல இந்த பஞ்சமாதிபதி போய் உட்கார்றது ரொம்ப விசேஷம். அப்போ இவங்களோட முயற்சிகள் இப்போ சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலம். இந்த ஆனி மாதம் இவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த தனக்காரகன்கிற குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்துட்டு ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பார்வையும் நல்லபடியாக இருக்கிறதுனால பார்வை மூலமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 7.5 சனி தான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் படுத்திக்கிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ராகு இவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கார். என்ன அப்போ இந்த அளவுக்கு இந்த ஆனி மாதம் மேஷராசினியர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஓகே, இப்போது திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இது அமையுமா? ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்குமா? திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் செய்யலாம். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்லலைன்னா கூட இவங்களுக்கு ஓரளவுக்கு நடக்கும். ஏன் அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் ஓரளவுக்கு சுபகாரியங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, ஒரு அந்த காலத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்? கல்யாணம் ஆயிடுச்சேன். அப்போ 7.5 தான் அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனைகள் இனிமேல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு, இனிமேல் 7.5 தான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி 7.5 சனி திருமணத்தையும் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுப்பார். சில பேருக்கு நல்ல தசாபுக்தி இருந்து எல்லாமே நல்லபடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ இவங்க முயற்சி எடுத்தால் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகலாம்.
இப்போ 7.5 சனியில் ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆனவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்கு. என்னவோ தெரியல, 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து இவர் சரியில்லை, இல்லைன்னா அந்த அம்மா சரியில்லை அப்படின்ற மாதிரி வீட்டில் ஒரு சில இது போயிட்டு இருக்கு. அது வந்து அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம்? ஏன்னா இதை வந்து நீங்கள் எடுத்து சொல்லணும். இது வந்து எப்படியும் பொதுவாக என்னென்ன புரியாது அவங்களுக்கு. நமக்கு ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இதை பற்றி ஒரு சில பேர் வந்து படிப்பு எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியும். 7.5 சனி வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், மனஸ்தாபத்தை கொடுக்கும், சொந்த பந்தம் இல்லைனாக்கா ரொம்ப நெருங்கிய உறவுகள் நட்பு அதெல்லாம் வந்து பிரச்சனையை கொடுக்கும் தெரியும். ஒரு சில பேர் புரிஞ்சுட்டு சைலண்டாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே சைலண்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பேச்செல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருந்தால் நல்லது? இவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி காலகட்டத்தில் இவங்க வந்து அமைதியாக இருக்கிறது தான் நல்லது, அனுசரித்து போகிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா குடும்பம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று பேங்க் லோன், இஎம்ஐ கட்டணும், அது இது, இல்லை குழந்தைகளை வளர்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், இந்த ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு நிறைய இருக்குது. அப்போ பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ அனுசரித்து போகிறது தான் நல்லது. ஏன்னா முன்னாடியெல்லாம் கணவன் மட்டும் சம்பாதிப்பார், மனைவி வந்து இல்லத்தரசியாக இருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. 2 பேருமே ஒர்க் பண்ணால் தான், அந்த ஏர்னிங் பண்ணால் தான் ஓரளவுக்கு சர்வை பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது 2 பேருமே அனுசரித்து போகிறது நல்லது இந்த காலகட்டத்தில். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், என்ன டைவர்ஸு அது இதுன்னு போகும். டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு இப்போ. ஆனால் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆகுது அதை யோசிச்சு பாருங்கள். இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க, ஆளுக்கு ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அந்த பிரிவு தானே, அதனால் அனுசரித்து போகிறது நல்லது. இன்னொன்று, வாரிசுகளோட எதிர்காலத்தை பற்றி நினைக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அது கிடையாது. கரெக்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எதுக்கு எடுத்தாலும் டைவர்ஸ். ஆமாம், அவங்க ஒரு குழந்தை இவங்க ஒரு குழந்தை அப்படிங்கிறத விட அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கும் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் பரவாயில்ல, சரி நம்ம குழந்தைகளுக்காக வாழ்கிறோம். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அவங்களோட மனசில் இருக்கிறத சொல்லுவாங்க, என்ன சார் பண்ணுறது, குழந்தைங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த லெவலுக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த கிரக அமைப்புகள், இந்த செவ்வாய் கேது இதுவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் வந்து கேதுவோட சேர்ந்தவங்களுக்கு, ராகுவோட சேர்ந்தவங்களுக்கு கூட ஒரு சில அனுசரிச்சு போயிடுவாங்க. செவ்வாய் கேதெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அது மாதிரி இருக்கு. தசாபதி சரியில்லைனா மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. ஓகே, திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ வந்து தொழில் வியாபாரம், இந்த 7.5 சனியில் அந்த ராகு தசை நடக்கிறவங்க இல்லைன்னா செவ்வாய் தசை நடக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு சில முயற்சிகள் இருக்காங்க, இல்லை வேலையை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி முயற்சிகள் இருக்கிறாங்க. அது இந்த ஆனி மாதத்தில் எதனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வேலையில் ரெகுலராக நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த சம்பள உயர்வு அதெல்லாம் வராமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம். அதே மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலான்னு ட்ரை பண்ணுறவங்க முயற்சி செய்தால் வெற்றி. ஏன்னா 3ஆம் இடத்துல வரக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக அனுகூலம் பண்ணுவார். ஆனால் தேவையில்லாமல் வேலையை விட்டுறக்கூடாது. ஏன்னா அங்கே 7.5 அவர் உட்காந்துட்டு இருக்கார், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் இவங்களை, இன்னும் எங்கே லூப் ஹோல் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இவங்க கேர் எடுத்து பரவாயில்ல, வேறு வழி இல்லை, நம்ம மாறணும் அப்படின்னா மாறிக்கலாம். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி. அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்போது இவங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அகலக்கால் வச்சாங்க அப்படின்னாலே சனி பகவானுக்கு பிடிக்காது. உங்களுக்கே தெரியும், சனி பகவான் வந்து உழைச்சா பிடிக்குமே தவிர அகலக்கால் வச்சா பிடிக்காது. ஆனால் இவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த இதிலெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து அதை ஒரு கவனமாக பண்ணுறது நல்லது. ஓகே, இப்போ பெண்களுக்கு, அதாவது மேஷராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாதத்தில் எப்படி இருக்கணும்? அதாவது ஜாதக ரீதியாக இந்தந்த கிரகங்கள் வந்து இப்படி இருக்குது, நல்லாவும் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கெடுபலம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கும். இப்போ கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கிறாங்க, போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு, அவங்களோட இது எப்படி இருக்கும் கிரக நிலவரங்கள்? அதாவது ரெகுலராக நல்லா போயிட்டுருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன் அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல வந்த சூரிய பகவானே கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணியிருப்பார் உடல் ஆரோக்கியத்தில் அதெல்லாம். ஆனால் அதுலேயே அவங்க சமாளிச்சிட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வெல் அண்ட் குட், சூப்பராக இருக்கும். அதை விட என்ன அப்படின்னா இந்த இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த இல்லத்தரசிகளுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டு மோகம் உண்டு எல்லாருக்குமே. பிறந்த வீட்டிலேருந்து ஒரே ஒரு புடவை வந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன
அது அந்த பாக்கியங்கள் இப்போ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். உடன்பிறப்புகள் ரொம்ப அவங்களுக்கு இதாக இருக்கிறது, இந்த இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த உறவு முறைகள் நல்லா இருக்கும். உறவு முறைகள் ரொம்ப நல்லா இருக்கும். பிறந்த ஊரோட பிறந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு இது வர்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இது பரவாயில்ல சார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா 7.5 சனி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க மேசராசி. மற்றபடி பரவாயில்ல. இவங்களுக்கு உண்டான பரிகாரம் இந்த மாசத்துக்கு? மேஷராசி அன்பர்கள் எப்போவுமே வந்து இவங்களுக்கு பஞ்சமாதிபதிங்கிறது சூரிய பகவான் பெரிய விஷயம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி இவங்க தான் முதல் ராசி. கணக்குப்படி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது கர்மா. ஆமாம், எல்லாருக்குமே அதான். அதுக்காகத்தான் காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடத்தை வச்சான். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். அப்போ 5ஆம் இடம்ங்கும்போது எல்லாருக்குமே கர்மா குறையணும். அப்போ மேஷராசி நேயர்களுக்கு அது ஒரு டபுள் அதிர்ஷ்டம். அப்போ இந்த கர்மா குறையணும் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த 7ஆம் இடத்துல தான் அந்த சூரியன் வந்து நீச்சம் அடைகிறார். கரெக்டா? அப்போ இவங்க வந்து அந்த சூரிய வழிபாடு பண்ண 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 வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் இவங்களை நல்லா கவனிச்சுப்பாங்களே. அதனால இவங்க சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அது எப்படி பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னன்னா காலையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு சூரியனே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்க்கில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பார்க்கில் சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து 8, 8:30 இருக்கும். அது பார்க்கே மூடுவாங்க அந்த டைம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா சூரியனே முறைச்சி பளிச்சுன்னு அடிக்கும். இது வந்து சூரிய வழிபாடு இருக்கு இல்லையா, இது எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், அதே சொல்லிடுங்க. எல்லா பயிற்சிக்கும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து எதுக்கு நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, எப்படி பண்ணணும், எப்படி எந்த டைமில் பண்ணால் நல்லா இருக்குன்றதை சேர்த்து சொல்கிறேங்க. எப்போவுமே சூரியன் காலையில் நம்ம பண்ணுறது தான் உச்சிதம். அதாவது ஏர்லி மார்னிங் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு உதயம் உண்டு. அது நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதோ. பிரம்ம முகூர்த்தம் வந்து முடியும் போது சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி ஒரு உதயம் உண்டு. அது என்னன்னா பொழுது புலர்தல்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதுக்கு பேர் அருணோதயம்னு பேர். அருணோதயம்னா அருணன் வந்து டிரைவர் சூரியனுக்கு. அவர் தான் முதல்ல ரதத்தை எடுப்பார். ஏன்னா டிரைவர் தானே வண்டி எடுக்கணும், முதல்ல தொடச்சி கிடைச்சு. அது ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அருணோதயம் பொழுது அப்படியே புலரும் போது பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்போ தான் சூரியன் வந்து சந்தோஷமாக வந்து காரில் ரதத்தில் உட்கார போகிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம். அப்போ இந்த அருணோதயம் வரும்போதே சூரியனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அட்லீஸ்ட் சூரியன் வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு 6 மணிலேருந்து 7 கரெக்டு என்னை பொறுத்த இருக்கலாம். இல்லையா நீங்கள் வந்து எப்போ ஸ்நானம் பண்ணுறீங்களோ குளித்து முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு ஒரு 2 ஆத்ம பிரதட்சணம் நம்மளே சுற்றிக்கிறது அது பண்ணினாலே போகிறோம். வலமிருந்து இடம் பண்ணினாலே ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வந்து இடமிருந்து வளம் பண்ணுவாங்க. வளமிருந்து இடம் தான் எப்போவுமே உச்சிதம். அப்போ 2 ஆத்ம பிரதட்சணம் பண்ணாலே ரொம்ப விசேஷம். அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை கோதுமை புறாக்களுக்கு போடுறது, பறவைகளுக்கு போடுறது, அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது பண்ணினாலே இவங்களுக்கு வந்து மிகச்சிறந்த கர்மா குறையறதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். அதுவும் 3ஆம் இடத்துக்கு வரக்கூடியது. ஸோ இந்த பரிகாரம் பண்ணாலே இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த ஆனி மாதம் சூரியனோட பகவானோட பயிற்சி அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.